இந்த பாலியல் சம்பந்தமான புகார் பற்றி இப்போ நடந்து கொண்டிருக்கிற சமீபத்தில் எல்லா ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றிய அவேர்னஸ் நம்ம நிறைய க்ரியேட் பண்ணணும் அரசாங்கத்தின் வழியாகவும். ஏன்னா நம்ம நம்புகிறவங்களே நமக்கு பாதுகாப்பாக இல்லாத போது அந்த சூழ்நிலையிலேருந்து பிள்ளைங்க எப்படி தப்பிக்கணுன்றதை நம்ம தான் பெற்றோராகிய நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எது பேட் டச் எது குட் டச்சுன்றதை நம்ம சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைங்களை அந்த ஆபத்துலேருந்தெல்லாம் அவங்கள காப்பாற்றுறது நம்ம பெற்றோருடைய நம்முடைய தலையாய கடமைன்றதை நான் அறிவுறுத்துகிறேன்ப்பா. இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடுகிறவங்களுக்கு தமிழக அரசு இந்த நீதிமன்றங்கள் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதை வச்சு தான் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா சட்டம்ன்றது அவங்கவுங்களுக்குன்னு அந்தந்த இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. நாமளாக ஒரு சட்டம் எடுத்துக்க முடியாது. அதை சட்டத்தை கடுமையாக்கணும். இன்னும் எவ்வளோ எல்லாருமே சீக்கிரமாக வெளியே வந்துடுறாங்க, தப்பு செஞ்சுட்டு வெளியே வந்துடுறாங்க, இல்லை குற்றம் நிரூபிக்கப்படாமல் வெளியே வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவங்கள குற்றம் நிரூபித்து அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு தமிழக அரசும் நீதிமன்றமும் கைகோர்த்து நின்று பெற்றோர்களும் அவங்க கூட கைகோர்த்து நின்றால் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம தடுக்க முடியும். இப்போ என்ன சமாதானம் நடக்குதுன்னே தெரியல. இந்த அரசியல்வாதம் சரி, போலீஸ் ஆஃபீஸரும் சரி, எல்லாருமே கேட்குறேன். ஒரு பிள்ளைங்கள பாதுகாப்புக்கோசம் தான் நம்ம அனுப்புகிறோமே. படிப்புன்றதோட பாதுகாப்பாக இருப்பாங்கன்றதுக்கோசம் தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். நம்ம கூட இருக்கிறதோட அங்கே இருக்கிறது தான் அதிகம். ஆனால் அங்கேயே இந்த மாதிரி ஒரு 5 வயசு குழந்தையே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அப்புறம் எங்கே நம்மளுக்கு இது இருக்குது? ஒரு பொம்பளை பிள்ளைங்கள என் பொண்ணு காலேஜ் போகிறா, என் பொண்ணை அனுப்பிட்டு நான் வீடு சேர்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியே இல்லை. இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன் இதை பற்றி யாருமே கண்டுக்க மாட்றாங்க, கேர் பண்ண மாட்றாங்க. இதை பற்றி ஒரு குழந்தைக்கு இந்தமாரி நடந்துச்சுன்னா அதை போய் கேட்கணும்ல. அவன் என்ன எந்த இதில் பண்ணியிருப்பான், அந்த 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த அளவுக்கு இருக்கிறவனே எதுக்கு உயிரோடு விட்டு வைக்கணும்? ஒருத்தனை தண்டிச்சா இவனுங்க எல்லாருமே அடங்குவானுங்க. ஆனால் யாருமே கேட்க மாட்றாங்க, கேர் பண்ணவே மாட்றாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நடந்துச்சுன்றதை ஒரு இதுவாக எடுத்துக்க மாட்றாங்க. ஏன் அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் சேஃபாக வச்சுக்கணுமா? அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு பெற்றவங்களுக்கு அந்த நேரத்தில் எவ்வளோ வயிற்றுச்சல் இருக்கும், எவ்வளோ ஒரு இது இருக்கும். அந்த குழந்தைய பற்றி எவ்வளோ கனவு கண்டு வச்சுருப்பாங்க. ஒரு 5 வயசு குழந்தைக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா இது நிஜமாக இது ஒரு ஏன் இந்த சிஎம் எதுவுமே கண்டுக்க மாட்டுறாரு? எனக்கு முக்கியமாக அவரை தான் கேட்குறேன். இந்த சிஎம் ஏன் இதை பற்றி கண்டுக்க மாட்டுறாரு? மற்ற விஷயத்துக்கெல்லாம் எங்கெங்கேயோ போகிறாங்க. ஆனால் இந்த சிஎம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு பிள்ளைங்களை எவ்வளோ பிள்ளைங்க நம்ம சும்மா நம்ம நெட்டை ஆன் பண்ணாலுமே வர நியூஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் வருது. ஒரு குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்குமே இதில் ரொம்ப இது பண்ணுறாங்க. பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அவங்க யார் விக்டிம் யார் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா எந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் அவங்க தண்டனை வாங்கி கொடுக்கணும், அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கூடிய சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை அடுத்தவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தணும் சார். இதை பற்றி ஸ்கூல்லேருந்தே நல்லா கவுன்சிலிங்லாம் கூட கொடுக்குறாங்க. இப்போ தமிழக அரசு கூட நிறையா அதுக்கு முன்னெடுத்து செய்கிறாங்க சார். ஆனாலும் இந்த மாதிரி நடக்குதுன்னாங்க சார். இன்னும் சட்டங்கள் இன்னும் கடுமையாகணும் சார். ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பத்திலேருந்தே நம்ம அதை சரிப்படுத்த நினைக்கணும் சார். முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கு. இதுக்கப்புறமேட்டு பள்ளிகள்லேயே இதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாடங்களில் எடுத்துகிட்டு வரும்போது மூலிமா நம்ம அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பசங்க வளரும்போது அதுக்கான விழிப்புணர்வை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அது ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வருங்க சார்.